சார் காங்கிரஸ் இங்க பாருங்க பாருங்க ஒரு நிமிஷம் எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63ல நின்னோம், 41ல நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸ் ஒப்பிட்டு இது இயற்கையா அமைஞ்ச கூட்டணி. நாங்க தமிழக மக்களோட நலனுக்காகவும் மோடி அரசை எதிர்க்கிறதுக்காகவும் பிஜேபி எதிர்க்கிறதுக்காகவும் நாங்க உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு அதுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, மற்ற கட்சிகளை மட்டும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஏன் கேட்கிறாங்க? இல்ல ஒரே நிமிஷம். கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பதற்கு, கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனம் இருக்கு. ஆகையால் நாங்க போயிட்டு பிற கட்சியில மூக்க நுழைச்சு இவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லுவோம். எங்க கட்சியை நாங்க பாத்துட்டு இருக்கோம், எங்க அரசியல் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதே வேண்டுகோள் தான் எல்லாருக்கும் வைக்கிறோம், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசாதீர்கள். தெரியல பிற கட்சியை பத்தி நாங்க பேசுறது நாங்க தான் எங்க வேதனையை சொல்லிட்டோமே. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம்.